பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 5 சிம்பிள் 3 வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 34ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 6 சிம்பிள் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க 7 சிம்பிள் 1 வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்படி கேட்கும்போது இதுல என்ன லாஜிக்கல் ரீசனிங் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போ செகண்ட் ஸ்டெப்போ நம்ம ஏதோ ஒன்று ஸ்கொயர் நம்பர் வச்சோ கியூப் நம்பர் வச்சோ ஏதோ நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் 7க்கும் ப்ளஸ் 1க்கும் வந்து அதே கியூப் நம்பரையோ ஸ்கொயர் நம்பரையோ வச்சு போட்டுக்கலாம். 5 ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளவா இருக்கும் 5 5s are 25 ப்ளஸ் 3 3s are 9. ஸோ 25ம் 9ம் எவ்வளோ 34. ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சிங்களா? இப்போ இதே மாதிரி இல்லை செக் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ணலாம். அடுத்து 6 ஸ்கொயரு ப்ளஸ் 2 ஸ்கொயரு 6 6 are 36 ப்ளஸ் 2 2s are 4 அப்போ 40 கிடைக்குது. அப்போ நம்ம போடுற மெத்தட் வந்து கரெக்டு. அப்போ இதே தான் என்ன பண்ணோம் 7 ஸ்கொயரு ப்ளஸ் 1 ஸ்கொயரு 7 7s are 49 ப்ளஸ் 1 1 அதாவது 1 இன்ட்டு 1 போட்டோம் அப்படின்னா 1. அப்போ ஆன்சரு 50. புரிஞ்சுதுங்களா?